Hi friends, welcome back to AG Vlogs. இன்னைக்கு நம்ம என்ன vlog பார்க்க போறோம் அப்படினா என்னோட டெய்லி மார்னிங் ரொட்டீன். என் மார்னிங் ரொட்டீன் வந்துட்டு இப்போ சேஞ்ச் ஆயிருக்கு. Why? Because நம்ம வந்துட்டு இப்போ போஸ்டிங்ஸ் போயிட்டு இருக்கோம். அதனால அப்படியே மார்னிங் ரொட்டீன் வந்து லைட்டா சேஞ்ச் ஆயிருக்கு. என்ன சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா எப்பவுமே 7 மணிக்கு எழுந்திருப்பேன். ஆனா இப்போலாம் 6:15க்கு எழுந்து ஆனா 7 மணிக்கு தான் வந்து ஏஞ்சி குளிக்க போனேன். அதுனா என்ன அப்படின்றத வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ டைம் 7:15. 1 hour before கரெக்டா 6:15 எழுந்தேன். எப்பவுமே என்ன பண்ணுவேன்னா 6:15 ஏன்னா நம்ம 8 o'clock அங்கே வந்துட்டு போயிருக்கணும். 8 இல்லைன்னா 8:10 அங்கே இருக்கணும். நம்ம 6:15 எழுந்திருப்பேன். 8:10 இருக்காங்களாமா? ஆமா 6:15 எழுந்திருப்பேன். 6:15 எழுந்த உடனே வந்துட்டு நீ கொண்டு போய் விடுறதே 8:10 தான். 6:15 எழுந்திருப்பேன். 6:15 எழுந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பால் காய வைக்கணும். இதுக்கு நம்ம வந்துட்டு ஜூஸ் போட்டு குடிக்கிறதுக்காக பால் காய வைக்கணும். பாலை காய வைக்கிற வரைக்கும் படுப்பேன். குளிரும், அதனால பெட்ஷீட் எடுத்துட்டு வந்து படுப்பேன். கரெக்டாக டைமில் வாட்சில் டைம் பார்ப்பேன். 6:22 கரெக்டாக வந்து பாலை வந்து அடுப்பில் வச்சுட்டு 6:22க்கு வந்து நம்ம படுப்போம். படுத்த உடனே ஒரு 6:35க்கு கரெக்டாக எழுந்து போய் பால் பார்த்தா கொஞ்சம் சூடாயிருக்கும்ல, அப்போ வந்து ஃபுல்ல வச்சு ஒரு 5 minutesல வந்து பொங்கிடும். பொங்கின உடனே அதை தூக்கி டம்ளர்ல ஊற்றி அதை தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சு பாலை மூடி வச்சுட்டு திருப்பி 6:40க்கு வந்து படுப்பேன். 10 நிமிஷம் படுப்பேன். 6:50 வரைக்கும் தூங்குவேன். அப்புறமா எழுந்து குளிக்க போவேன். நான் 6:50 கரெக்டாக அதுக்குள்ளே ஹீட்டர் காலையில் ஹீட்டர் போட்டுருவேன். 6:50க்கு போய் குளிச்சுட்டு 7:10 7:15 வெளில வந்துடுவேன். உனக்கு எதுக்கு இப்ப காலையில 8 மணிக்கெல்லாம் வைக்கிறாங்க? மதியானம் விடுறதுக்கு பேசாம இன்னொரு பேட்ச் இருக்குதா? நாளையிலேருந்து செகண்ட் பேட்ச் நம்ம ஆஃப்டர்நூன் போகணும். ஆஃப்டர்நூன் போயிட்டு 5 மணி தான் வீட்டுக்கு வருவோம். நாளையிலேருந்து உனக்கு செகண்ட் பேட்சா? பா சந்தம். என்னது சந்தோஷம். ஏன் சந்தோஷம்? காலையில இந்த மாதிரி டார்ச்சர் பண்ண மாட்டேன்ல நீங்க? நீ ஏஞ்சிக்கிறதே 8 மணிக்கு தான் நார்மல் டைம்ல. இப்ப 7 மணிக்கு எழுந்திக்கிற. இது என்ன உனக்கு டார்ச்சர்? ஒரு 1 hour பிஃபோர். எனக்கு காலையில பேட்ச் தான் ஈஸி. ஏன் அப்படின்னா 2 மணிக்கு வந்து படுத்தோமா 5 மணி வரைக்கும் அழகா தூங்கலாம். இப்ப உனக்கு வந்து 5 மணிக்கு தான் 5:30க்கு தான் நான் வீட்டுக்கே வருவேன். 1/2 மணி நேரம் தான் தூங்க முடியும். ஆமா 15 டேஸ்க்கு இப்படி மாத்தி விட்டுருவாங்க. நம்ம அதனால வந்துட்டு தூங்க முடியாதுன்ற ஒரு கவலை. ஆனா பரவாயில்ல, காலையில தூங்கலாம். தெரியல பார்ப்போம் நம்ம என்ன அப்படின்ட்டு. இப்போ வந்து அடக்கப்பட டைம் 7:20 7:30க்குள்ள கிளம்பிட்டு அடுத்து நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்றத வெயிட் பண்ணி நீங்க பாருங்க. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. தலையை டக்குன்னு கட்டிட்டு ஓட வேண்டிய முதல்ல பார்த்த மாதிரியே தான் இருக்கிற. அப்புறம் என்ன முடிஞ்சிச்சு? வழிக்கு தானே போவாங்க. ஃபுல்லா மேக்கப் போட்டு எங்க ஃபேஷன் ஷோவா போறேன். பேசுறதுக்கு முன்னாடியே நீ வந்து கண்ணுல மேல வச்சிருக்க பாரு, என்னமோ அது பேர் என்ன? குரூஜ். என்னது? கண்ணுல இங்க இது வச்சிருக்கீ. அது என் கருப்பை மறைக்கிறதுக்கு நான் போட்டிருக்கேன். அது கீழே தான் உனக்கு கருப்பு. நீ ஏன் மேல? மேலதான் ஜாஸ்தியா இருக்கு. நான் மை வச்சுக்கிட்டே இருக்கேன்ல, அதனால அது அவ்வளவா அது போட்டு மேட்ச் அவுட் ஆயிடுதான். நான் பார்த்தேன். கீழே இப்படி போட்டு விட வேண்டியது தானே? அதெல்லாம் பண்ண அவங்க கரெக்டா 7:30 சிஸ்டமேட்டிக்கா வேலை செய்யணும். ஐயோ உன் சிஸ்டமேட்டிக்ல சாணியை கரைச்சி தெளிக்க உன் சிஸ்டமேட்டிக்ல நான் பாதிக்கப்படுறேன். நாளைல இருந்து மத்தியானமா? மத்தியானம் இருக்கணும். நான் மத்தியானம் சோறு இருக்கணும். ஆனா மத்தியானம்னா கடுப்பு தான் எப்படி பார்த்தீங்கன்னா. பட் வாட் டு டு? நல்லா இருக்குல்ல? ஆமா அப்படிதான் சாப்பிடுவோம். ஆனா பரவாயில்ல, நாங்க 3 வேளை பிரியாணி சாப்பிடுவோம். எப்படி 3 வேளை பிரியாணி சாப்பிடுவோம்? என்ன பிரியாணி? காக்கா பிரியாணியா? சூப்பர் பிரியாணி இருக்கு ஒரு கடையில. எந்த கடையில? அது அவங்க கொஞ்சம் நடந்து உள்ளக்க போகணும். எதுக்குள்ள? காலேஜ் தாண்டி கொஞ்சம் போகணும். உள்ளரன்னா சந்துக்குள்ளரா இல்ல, மெயின் ரோட்ல தான் இருக்கும். ஆனா கொஞ்சம் நடந்து போகணும். ஒரு 5 minutes வாக் போகணும். மரியாதையா போய் வாங்கி கொடுத்துட்டு வாங்கடி அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டு அவங்க வந்து வாங்கி கொடுத்தாங்கன்னா அப்படியே நானும் என் ஃப்ரெண்டும் உட்காந்து கிரவுண்ட்ல தின்ட்டு. யாரு வாங்கி கொடுப்பா? இருக்காங்கல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ்.
நாளைக்கு ஃபர்ஸ்ட் பேட்ச் வரவங்க மார்னிங் பேட்ச் வரவங்க இருக்காங்கல்ல, அவங்க வாங்கி வச்சிருப்பாங்கன்றியா? அவங்க வாங்கிட்டு வர சொல்லுவேன். ஒரு வீடியோ பாப்பா, ஐயோ நாளைக்கு இவ கண்ணே படக்கூடாது. ஏன் வரமாட்டேங்க தலை வரமாட்டேங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன, நீ படிக்கதானே போற, இப்ப தலை வந்தானே வரலாம். லூஸ் ஹேர்ல விடு. லூஸ் ஹேர்ல விட்டா என்ன அவ்வளவுதான், பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து விட்டுருவோம். ஐயோ கிளிப் எடுத்துன்னு வரல, நான் எதுவுமே எடுத்துன்னு வரல. பாப்பா இது வாஷ் பேசின் பாப்பா, இந்த வாஷ் பேசினே வந்து நார் அடிக்கிறது நீதான். ஆமா அப்படியே போட்டா தெரியுமா? நான் அப்படியே போட்டு போறேன் எப்பதான். ஆமா அப்படிதான் கிடக்குது. என்னது நீ சீவிட்டு வைக்கிற முடியெல்லாம் அதுல இருக்குது. என் முடி இப்பெல்லாம் கொட்டுறதே இல்ல. எப்படி ஸ்ட்ராங் ஆயிடுச்சு, என்ன மகிமை? அது வந்து அது சீசனுக்கு ஏத்த மாதிரி என் முடி அப்படிதான் மாறும். ஓஹோ, சீசன் எப்படி மாறுதோ அதே மாதிரி அதுக்கு ஏத்த மாதிரி. அப்ப எந்த சீசன்ல முடி கொட்டும் தெரியலையே. ஆகஸ்ட் மாசம் எல்லாம் நல்லா கொட்டும், ஓகேவா? இந்த டிசம்பர் மாசம் வந்தா கொஞ்சம் கண்ட்ரோல். உன்னோட பிறந்த பார்ன் மந்த் ஆகஸ்ட், அதனால முடி கொட்டுதா? நிறைய கொட்டும் மம்மி, நிறைய கொட்டும். ஆனா வளர்றது இப்படிதான் வளருமே தவிர அடர்த்தி வளரும். நான் அரை மணி நேரம்லாம் இல்ல, 15 நிமிஷத்துக்கு நான் கிளம்பிடுவேன். ஏன்னா குளிச்சுட்டு வரது 7:15. ஸோ 7:30க்குலாம் நான் கிளம்பிடுவேன், ஓகேவா? எங்க அப்பாவை நான் 7:30க்கு ஏற்றுவேன். 8 மணி வரைக்கும் கிளம்புவாரு. உனக்கு எப்படி மார்னிங் ரொட்டீன் இருக்கோ அதே மாதிரி எனக்கும் மார்னிங் ரொட்டீன் இருக்குது இல்ல. இப்ப கூட பாரு, நான் சொல்லுவா 7 மணி கரெக்டா எழுப்பி விடுவேன். கரெக்டா பாத்துக்கிட்டே இருப்பா. 7:30 உடனே எழுப்பி விட்டுருவேன். எழுப்பின உடனே 7:15 எழுப்பிடக்கூடாது சார. எழுப்பிட்டோம்னா தப்பு, குத்தம். 7:15 தான் ஆகுது அப்படின்னு கேட்பாரு. 7:30க்கு எழுப்பி விடுவேன். சரி போயிட்டு போய் பாவமே அப்படின்னு சொல்லிட்டு 7:30க்கு எழுப்பி விடுவேன். 7:30க்கு எழுந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னா, மெதுவா நடப்பாரு, நிப்பாரு, ப்ரேயர் பண்ணுவார். 7:30-40 வரைக்கும் ப்ரேயர் பண்ணுவார். ப்ரேயர் பண்ணிட்டு ரெஸ்ட் ரூம் போவார். ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்து மூஞ்சில ஐஸ் தடவாரு. எது 7:50க்கு 7:50க்கு தேய்ட்டு ஃபேஸ் ஃபுல்லா ஐஸ் தேய்ச்சிக்கிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு நானும் சரின்ட்டு அமைதியா இருந்துருவேன். அதுக்கப்புறம் சும்மா இருக்க மாட்டாரு. டாம நான் தான் கூட்டு போகணும்ட்டு இது சூழ்ச்சி பண்ணுவாரு. என்ன சூழ்ச்சி பண்ணுவாரு தெரியுமா? ஒன்னு ஷேவிங் செட் எடுத்துட்டு இல்லாத தாடியை சேவ் பண்ணிட்டு இருப்பாரு, இல்லன்னா சிசர்ஸ் எடுத்து மூக்க வெட்டிக்கிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி நமக்கே ஐயோ அப்படின்ற மாதிரி ஆயிடும். ஆனா நானே சில நேரத்துல கூட்டு போயிடுவேன், சில நேரத்துல எல்லாம் கூட்டு போக மாட்டோம், உட்காந்துப்பேன். லேட்டானாலும் பரவாயில்ல மாதிரிதான் கூட்டு போயிட்டோம், உட்காந்துப்பேன். இல்லன்னா இப்பெல்லாம் வந்து நான் சுதாரிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா, நான் வரத்துக்குள்ளே டாம் வீட்லயே பாத்ரூம் போயிடுது. எனக்கு தெரியாது எந்த டைம்ல போகும் அப்படின்னு. சில டைம்லதான் அவன் அப்படி பண்ணுவான். ஏன்னா நான் கூப்பிட்டு போறதே 8:15 தான் நான் கூப்பிட்டு போவேன். என்ன நீ இறக்கி விட்டு வந்துருவேன். அது டாமோட கணக்கு அது கிடையாது. டாம் வந்து எழுந்துச்சு ஒரு அரை மணி நேரம் நம்ம எழுந்துட்டோம் அப்படின்னா பாக்கும் எழுந்துச்சு, ஓகே இப்பதான் எழுந்துருக்காங்க, அவங்க நம்ம டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்ட்டு. அரை மணி நேரத்தை தாண்டிச்சு நீ கண்டுக்கலாத அப்படின்னா அது வேலையை அது காட்டிட்டோம். இதுங்க வேலைக்கு ஆகாது, இதுங்க சொன்னா கேட்காதுங்க, நம்ம வேலையை நம்ம காட்டினாதான் நாளையில இருந்து ஒழுங்கா வருங்கன்னு சொல்லி அந்த வேலையை பார்க்கும். இல்ல ஒண்ணு பண்ணலாம், இன்னைக்கு போயிட்டு ரிட்டர்ன் என் கூட வா, நீன்னு வீட்டுக்கு வந்து பாரு. சரி அப்ப 7:30 மணிக்கு எழுந்துட்டு விடுவேன்ல, ஒழுங்கா சீக்கிரமா கிளம்பி. ஐயோ அதுக்கப்புறமா மூஞ்சில மேக்கப் போடுவாரு. எங்க என்னை விட்டு வாசல்ல இறக்கி விட்டுட்டு வந்து இப்படி வீட்டுல உட்காந்து டிவி பாக்குறது எதுக்கு மேக்கப்? நீங்க இருந்து வண்டி ஓட்டணும் போவேன், தூக்க கலக்கத்திலே போவேன். ஐஸ் வைக்கிறதுக்கு காரணமே அதுதான், மேக்கப் பண்றதும் காரணம் அதுதான். தூக்க கலக்கத்திலே வண்டி ஓட்டுவேன். அதனால நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணாலும் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது இல்ல. எவ்வளவு அப்படியே இந்த இதுக்கு டல்லா இருக்குது இல்ல, கால்ல எல்லாம் அவ்வளோ இது. ஆனா சில் தண்ணியில குளிச்சா நமக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஆனா அதனாலதான் நான் ஐஸ் வைக்கிறேன். சில் தண்ணியில குளிச்சா அப்படியே நான் உள்ளே உறைஞ்சி நின்றுடுவேன், எனக்கு குளிர் தாங்க மாட்டேன். அதனாலதான் ஃபேன் காத்துக்கே நான் பெட்ஷீட் எடுத்துட்டேன், இங்க போட்டு பத்துடுவேன். பத்து கரெக்டா பாத்துக்கிட்டே டைம் ஆனதான் எல்லாம் வேலையும் பார்ப்பேன். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்னைக்கு வந்துட்டு பக்கத்துல இருக்க மொபைல் வாட்ச் எல்லாத்தையும் தூக்கின்னு போயிடலாமான்னு பார்த்தேன். ஒண்ணுமே இல்ல, வெறும் வாட்ச் மட்டும் தான் இருக்கும். அதான் ஏதோ ஒண்ணு இருக்கும்ல அலாரத்துக்கு. அலாரம்லாம் இல்ல, நான் ஓபன் பண்ணி 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை டப்புன்னு கண்ணை ஓபன் பண்ணி பாப்பேன்.
ஐயா ஓடி போடலான்னு பார்த்தேன்னா புரியல எனக்கு. ஓ நான் அப்படியே தூங்கிட்டு வரல. அங்கதான் கிளாக் இருக்கேன், அவ்வளவு பெரிய கிளாக், அது கண்டு தெரியாது. இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா? இன்னைக்கு ஆமா ஃப்ரைடே. பிரேக்ஃபாஸ்ட் டைம். ஒரு வாழைப்பழம் வேலைக்கு ஆகாது, 2 வாழைப்பழம் வச்சு சாப்பிடணும். புடக்குன்னு போயிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்துட்டு இப்போ டயட்டோட அப்டேட் சொல்லலாம். என்ன அப்படின்னா என்னோட மந்த்லி டார்கெட்டை நான் வந்து அச்சீவ் பண்ணிட்டேன். நீ போடுறத வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்டு போட்டா பரவாயில்ல, ஓகேவா? இது என்னது? நீ வந்து ஊசி குத்தி ஆக்கிக்கிறேன். பனானா எல்லாம் வந்து ஆல்ரெடி வெயிட் போடுற விஷயம். அது சாப்பிட்டு அதுக்கப்புறம் தொப்பையும் தோந்திமா நீ என்ன பண்ணுவ? நீ வந்து என்ன சொல்ற? என் ஃப்ரெண்டு வந்து எனக்கு என்ன பண்ணிருக்கா அப்படின்னா எக்ஸசைஸ் பண்ண சொல்லிருக்கா டெய்லி. ஆனா அந்த சோம்பேறி வச்சு எங்க இருந்து பண்றது? ஏன்னா எனக்கு கம்மி மட்டும் பெருசா போடுதா, அதனால அவ என்ன திட்டுறா, நீ மரியாதையா எக்ஸசைஸ் பண்ணு. வாழைப்பழம் வந்து வெயிட் போடும் தான். நீ வாழைப்பழ ஜூஸ் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா உனக்கு இப்ப போட்டிருக்க வெயிட் வந்து பியூர்லி ஃபார் வாழைப்பழ ஜூஸ். நீ மத்த எதையும் சாப்பிட்டு வெயிட் போடல, அந்த லெவலுக்கு சாப்பிட மாட்ற. முதல்ல சாப்பிட்டுட்டு இருந்த சாப்பாடு இப்பெல்லாம் அந்த மாதிரிலாம் சாப்பிடுறது இல்ல. இப்பதான் அதிகமா சாப்பிடுறேன். இல்லவே இல்ல, நான் தான் பாக்குறேன். ஒரு தடவை ஏதாவது ஒண்ணு நான் அரைச்சிக்கிட்டே இருக்கேன். ஆனா இப்ப வந்துட்டு நம்ம கிளிப்பு போட்டிருக்கோம்ல, அதனால நான் கொஞ்சம் ப்ராப்பரா நீங்க உன் பல்ல காட்டு உள்ள போச்சா? இப்ப ஓடனாலும் உள்ள போகாது. செகண்ட் பிரைசஸ் எவ்வளவு நாள் 21 வரைக்கும். ஏன் அப்படின்னா ஸ்டார்டிங்ல நான் கொஞ்சம் ஒழுங்கா போடல, அதனால சரி ஓகே இன்னொரு வீக் நம்மளே வந்து. ஏன் போடலன்னா நிறைய ஈவெண்ட்டுக்கு போய் சாப்பிடுறது இந்த மாதிரி நிறைய ஏதோ வந்தது, அதனால நான் மேக்சிமம் கைட்டி வச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருந்துற மாதிரிதான் இருந்தது. அதனால சரி டாக்டர் எப்படியும் வந்துட்டு நீ இன்னொரு வாரம் போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லுவது தெரியும், அதனால நம்மளே போட்டுக்கலாமே சொல்லிட்டு ஆக்சுவலா 14th என்னமோ தான் கழட்டணும். ஆனா நான் இப்போ 21க்கு வந்து அடுத்தது மாத்திக்கலாம். பாப்பா பாதாம் எல்லாம் நீ இப்படி கட் பண்ணணும்ன்ற அவசியம் இல்ல பாப்பா, அது உள்ள போட்டீங்கன்னா அதுவே ஆரம்பிச்சிடும். அரைய மாட்டேங்குது, சுத்தமா அரைய மாட்டேங்குது. ஐயோ இப்படிதான் நான் கீழே போட்டுறேன், நான் அரைய மாட்டேங்குது. அதனாலதான் வந்துட்டு குட்டி குட்டியாக எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டேன். டாடி டேட்ஸ் இல்லப்பா, டேட்ஸ் ஆமால அன்னைக்கே சொன்னீங்க டேட்ஸ் இல்ல, மறந்து நானும் போயிடுறேன். வாங்கிட்டு வரலாம். இப்போ வந்து ஒரு 3/4 டம்ளர் இந்த ஜூஸ் குடிச்சிருவேன், ஓகேவா? அதுக்கப்புறம் பிரெட் தடவி நட்டெல்லாம் சாப்பிட்டுருவேன். அதுக்கப்புறம் 3 பிரெட் வந்து காலேஜ் எடுத்துன்னு போயிடுவேன். ஏன்னா பாவம் அந்த பிள்ளை தூரத்துல இருந்து வருது, அவங்க இது என்னது அவ வந்து சாப்பிடாம வருவா. அதனால காலையில எங்களுக்கு எப்படியும் எதுவுமே கிடைக்காது. ஏன்னா 8 மணிக்கே போறதுனால வடை பஜ்ஜி போண்டா கடை தான் ஓப்பன் ஆயிருக்கும். நாங்கள் அந்த மாதிரி சாப்பிடலாம் மாட்டோம். அதனால வந்துட்டு சரி ஓகே அப்படின்ட்டு அவளுக்கும் பிரேக்ஃபாஸ்ட் கட்டிட்டு போயிடுவோம். அப்புறமா என்ன பண்ணுவோம்னா ஒரு 11 மணிக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுவோம். அந்த டைம்ல ஓடிடுவோம், போயிட்டு நல்லா சாப்பிட்டு. 11 மணிக்கு போய் என்ன சாப்பிடுவேன்? பீஸா சாப்பிடுவோம், பர்கர் சாப்பிடுவோம், இல்லைன்னா வந்து சாண்ட்விச் சாப்பிடுவோம், இது என்னது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், இந்த மாதிரி என்ன கிடைக்கும் மொக்கையா சாப்பிடுவாங்க. 11 மணிக்கு பிரியாணி கிடைச்சா பிரியாணி சாப்பிடுங்க. பிரியாணி மசாலா மட்டும்தான் கிடைக்கும், அதெல்லாம் வாயில கொட்டிட்டு வரலாம். 11 மணிக்கெல்லாம் யார் பிரியாணி? ஏ பாப்பா பாதாம் எல்லாம் இப்படி நறுக்குன்னு நறுக்குறிய, பாதாம் ஒரு 3 பீஸா போடு போதும், எதுக்கு இத்தினோண்டா போடுற? அரைய மாட்டேங்குதுப்பா, சுத்தமா அரைய மாட்டேங்குது. இது புல்லட் தானே இது? ஆமா புல்லட் ஏன் அரைய மாட்டேங்குது? தெரியும். இது என்னது பாக்கி அக்கா, நம்ம அக்கா தான் சொன்னாங்க அரைய மாட்டேங்குது நறுக்கி போடு. அது எப்ப உனக்கு பண்ணி ஊத்துது அது சொல்றதுக்கு அரைய மாட்டேங்குது. அவங்க தானே கழுவுறாங்க, அப்படியே இருக்கும். இப்ப வந்து நம்ம காலையில எங்க அப்பாவோட கண்ணு எவ்வளவு ஷார்ப்பு, அவ்வளவு சூடு பால் இங்க அப்படியே கிடைக்குது. நான் பார்த்தனே பால் கொதிக்கலையே காணுமே அப்படின்றது. நான் வந்து பார்த்தேன் 10 சத்தம் போடாம ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கின்னு திரும்பி உள்ள போயிட்டேன். அப்பதான் யோசிச்சேன், தெரியும் ஏன்னா டோர் ஓபன் ஆன சவுண்ட் கேட்டது. அப்பதான் யோசிச்சேன் நானு. உள்ள போயிட்டு திரும்பி இப்படி திரும்பி பார்த்தேன், பக்கத்துல மொபைல் தான் வச்சுன்னு 10 இருப்பேன்.
இருந்தா தூக்கி நோடிடலாமா அப்படின்னு பார்த்தேன். என் மொபைல் என் வாட்ச் எல்லாம் இங்கதான் கிடைக்கும். நாங்க எது கண்ணில் மாட்டுதோ அது மட்டும் தான் எடுத்து பக்கத்துல வச்சோம். இல்ல அதுதான் எப்படியும் அத பக்கத்துல வச்சு நின்று தூக்கின்னு போயிடலாம் அதான் பிளான் பண்ணேன். அப்புறம் சரி வேண்டாம், அப்புறம் நாயை காலங்காலையிலே நம்ம சுரண்டி விட்டா மாதிரி ஆயிடும் அப்படின்ட்டு ஒருவேளை டீப் ஸ்லீப்ல இருந்தீங்கன்னா பாப்பா எப்படி பாப்பா அது உள்ள போட்டு உழப்பி தள்ளுற? யார் சொன்னா அப்படி குடிக்கணும்னு? வீடியோ பார்த்து இன்கிரீடியன்ட்லாம் நம்ம போடுறோம். இத நேத்து உழப்பினே, இது பேர் என்னது? நல்லா இருந்தது, சிக்கன் சூப்பரா இருந்தது. கட்சியில நீ பண்ணல தம்பி. யார் பண்ணா என்ன? தின்னல உட்காந்து மொக்கு மொக்குன்னு என் பீஸ் தான் மிச்சம் இருந்தது. நீங்க உங்களுதெல்லாம் ஃபுல்லா வளட்டு சுரண்டு டாமுக்கே இல்லாதபடிக்கு தின்னு இருக்கீங்க. பாப்பா மசம் உட்காந்து இருக்காத, டைம் பார்த்தல. தலைவர் ரெடியா உட்காந்துக்கிறார். டாம் அக்கா கூப்பிடா பாருவா வந்தான் பார். அது பாத்துக்கினே நான் தான் சொல்றேன். வேணா ரிட்டர்ன் உங்க காலேஜ் வரைக்கும் போயிட்டு மோட்டோவை பார்த்து பேசிச்சு ரிட்டர்ன் நீ வா வீட்டுக்கு. ரெடியா உட்காந்துக்கிறான். சீக்கிரம் மசம் இல்லாம டக்குன்னு. இதுக்கப்புறம் நம்ம டாம் வந்து ஆட்டுக்குட்டியா பார்க்க போறோம். ஏன் அப்படின்னா கூட்டிட்டு போய் ஃபுல்லா வலிச்சு எடுத்துருவேன். ஏன்னா ஃபுல்லா வந்து முடியும் பாருங்க, சிக்கி இருக்கு. இன்னொன்னு என்ன அப்படின்னா புது வீட்டுக்கு போகும்போது அழகா பொம்மை மாதிரி கூட்டு போலாம் அப்படின்ற பிளான். ஆனா எனக்கு என்னன்னா இப்போ ஒரே ஒரு சொன்ன இருக்காங்க. இங்க பாரு டாடி, என் தங்க புள்ள குடிக்குது பாரு. என்ன வந்து குடிக்குது, பிடிக்கும் அவனுக்கு. டெய்லி ஒரு தங்க நாய் குடிப்பேன். இது கொடுக்க மாட்டேன், சாக்லேட் சாப்பிடுது. காஃபி குடிக்குமா? ஐஸ் தருவியா? காஃபி ஒரு டம்ளர், டாம் ஒரு டம்ளர். அப்ப நான் கிளம்புறதுக்கு லேட் ஆயிடும். பரவாயில்லையா? இப்படியெல்லாம் வர முடியாது. நான் இப்போ ஐஸ் போட்டேன் ஃபேஸ்ல, மாய்ஸ்சரைசர்லாம் தடவணும், எல்லாம் தடவணும். இன்னும் வேலை இருக்குது எனக்கு. உன் வேலையை நீ காலையில முடிவு ஒழுங்கா, புரியுதா? யாராவது என்ன வேலை நீ பாக்குற? நீ ஹெல்ப்னா ஹெல்ப்னா போ, எனக்கு நான் வந்தது. நீ ஹெல்ப்னா தான் நான் எழுச்சிக்க முடியும். அலாரம் நீ தான் வச்சுக்கணும், நான் வைக்க கூடாது. அப்ப நீ தான் எழுப்பணும். என்ன நீ ஏஞ்சா நான் ஏதாவது சொல்றேன்னா சட்டுன்னு ஏஞ்சிக்கிறேன்ல. நீங்க அப்பா ஐயோ காலையில கொண்டு போறது எனக்கு பெரிய டாஸ்க். சரி சீக்கிரம் சாப்பிட்டு வேலையை பாரு. வெயிட்டிங்ல இருக்கிறான் டாம். கிளம்பிட்டோம் நம்ம. ஆனா சமாளிட்டு எல்லாத்துக்கும் காரணம் நீ தான், நான் கிடையாது. வா 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 வா. ஐயோ இனிமேல் டாடியும் 7 o'clock தான். இனிமேல் எதுக்கு எழுப்பி விட்டுருவேன். இல்லையா? அதுதான் நாளையில இருந்து மாத்திட்டாங்க. ஓ ஆமால, மாத்திட்டாங்களா? தப்பிச்சுக்கிட்டியா? இது பேர் என்ன? இப்போ நாளைக்கு சாட்டர்டே வாச்சே போனோம் இருக்கு. எங்களுக்கு எப்போ சாட்டர்டே எல்லாம் கன்சிடர் பண்ணியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம். நம்ம வந்துட்டு ஆல்மோஸ்ட் காலேஜ் கிட்ட வந்தாச்சு. நம்ம கிளம்பணும், லேட் ஆயிடுச்சு. அதனால தான் வேற யாருனால நான்லாம் பர்ஃபெக்டா வரேன். நான்லாம் வந்துட்டு கரெக்டா ரெடி ஆகி நான்லாம் 15 minutes 30 minutesக்கு முன்னால ரெடி ஆயிடுறேன். யோயோயோ நீங்களே வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கே தெரியும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்